வணக்கம். இது தமிழ் வலசை. நான் முத்துலட்சுமி. 3000 ஆண்டுகள் தவத்தில் இருந்து ஆண்டுக்கொரு பாடலாக 3000 பாடல்கள் கொடுத்த திருமூலரின் கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஈசன் வணங்குவோர் உள்ளத்துள் நிலைத்து நிற்பவன். இறைவனை தொடர்ந்து வணங்கினால் அவனது திருவடி சேரும் பாக்கியம் கிட்டும் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். பார்க்கலாம். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிவாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலமலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியம் ஆமே. உயிர்களை என்றும் தொடர்ந்து நிற்பவனான சிவபெருமானை எப்பொழுதும் வணங்கி துதியுங்கள். அவன் இவ்வுலகெங்கும் பரவியுள்ளவன், உலகை கடந்தும் நிற்பவன், இதய தாமரையில் எழுந்தருளியிருப்பவன். அவனது திருவடிகளை வணங்குதலே புண்ணியமாகும். இறைவனை வணங்கினால் அவனது திருவடி சேரும் பாக்கியமும் கிட்டும் என்கிறார். சந்தி எனத்தக்க தாமரை வாழ் முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. அந்திவானம் போல் சிவந்த தாமரையாகிய ஒளி பொருந்திய முகமுடையவன் சிவபெருமான். அவன் எல்லை இல்லாதவன். அத்தகையவனின் திருவருள் நமக்கே உரியது என்று எண்ணி அவனை வணங்குபவரின் அறிவிற்குள் அவன் புகுந்து நிலை பெயராமல் நிற்பான். வணங்குவோர் உள்ளத்துள் நிலைத்து நிற்பவன் ஈசன் என்கிறார் திருமூலர். நாமும் ஈசனை வணங்கி அவன் திருவடி அடைய முயற்சிப்போம். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.